ஐயோ 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 ஐயோ, இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்கு பாத்தியா மீனாட்சி? என்ன நடக்குதுன்னு பாத்தியா? பிரியா, அம்மா, என்ன காரியடி பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உண்ட வீட்டுக்கே துரோகமா பண்ற துரோகம். அத்தை, அது வாய மூடு. அம்மா, என்னமா பண்ற? அடடடடடே, இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்குள்ளா காட்சியாவுல இருக்கு. வச்சா பாரு வர. இவனுக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலையும் தேவைதான். அம்மா, என்னடி இந்த கத்திர வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு நீ கார்த்திக் மாமாவை அடிச்ச? கார்த்திக் மாமா? மாமாவாம்ல மாமா. முதல்ல ஒன்னு அடிச்சா எல்லாம் சரியாயிரும். இவன் பண்ண வேலைக்கு அடிக்காம என்ன இவனை வச்சு கொஞ்சம் சொல்றியா? இந்த பாருமா, தேவையில்லாம நீ கார்த்திக் மாமாவை அடிச்சிருக்க. இப்பவே நீ கார்த்திக் மாமாட்ட சாரி கேளு. என்னது? நான் இவன்கிட்ட சாரி கேட்கணுமா? இவன் பண்ண காரியத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு பேண்டி. எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டு. இப்ப எதுக்கு நீ ஏன் முன்னாடி எதுக்கு நீ கார்த்திக் மாமாவை அடிச்ச? உனக்கு அப்படி அடிக்கணும்னு தோணுச்சுனா நீ என்னதானே அடிச்சிருக்கணும்? கார்த்திக் மாமா மேல எதுக்குமா கை வச்ச? முதல்ல சாரி கேளு. பிரியா, அமைதியா இருடி. என்னம்மா முறைச்சுக்கிட்டே இருக்க? இப்ப கார்த்திக் மாமா கிட்ட சாரி கேட்க போறியா இல்லையா? அவர் அடிக்கிற உரிமை உனக்கு இல்ல. நானும் தானே தப்பு பண்ணேன். என்ன வேணா அடிச்சுக்க, ஆனா அவரை ஏமா அடிச்ச? பிரியா, சின்னமா பேசிட்டு இருக்க. பெத்த அம்மான்னு கூட பார்க்காம போய் போய் இவன் கிட்ட போய் சாரி கேட்க சொல்ற. என்னமா இதெல்லாம்? அத்தை, தயவு செஞ்சு நீங்க இந்த பிரச்சனையில உள்ள வராதீங்க. நீங்க வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒழுங்கா வாயை மூடிட்டு நில்லுங்க, இல்லனா உங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பிரியா, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது. அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், நீ மரியாதையா இப்ப கார்த்திக் மாமா கிட்ட சாரி கேளு. நீ அடிக்கிறதா இருந்தா என்னதான் அடிச்சிருக்கணும். என்ன அடிக்க உரிமை மட்டும்தான் உனக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நீ கார்த்திக் மாமா மேல கை வைக்கிற. என்னமா நினைச்சிட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டி, என் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என் பொண்ணுகிட்டே இந்த மாதிரி நடந்துப்பா? என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இந்த பாருமா, கார்த்திக் மாமா ஒண்ணு என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல. நான் தான் அவரை கட்டி பிடிச்சிட்டு நின்னேன். இப்ப என்ன அதுக்கு? பிரியா, இப்ப எதுக்குமா கத்திட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் அவரை என் ரூமுக்கு வர சொன்னேன். நான் தான் அவரை கட்டி பிடிச்சிட்டு நின்னேன். உனக்கு தான் தெரியும்ல நான் அவரை விரும்புறேன்னு. அப்புறமா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாம கார்த்திக் மாமாவை அடிக்கிற? பாருமா, எனக்கு கார்த்திக் மாமாவை பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாச்சும் அவர் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடி, பெத்த அம்மான்னு கூட பார்க்காம உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தாடி பேசிட்டு இருக்க? நேத்து வந்த இவனுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுற? சமாடி பிரியா, நீ இப்படி இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? போயும் போயும் இந்த பையனுக்காக நீ உன் அம்மாவே இப்படி பேசுற? ச்சே, பாத்தியா மீனாட்சி, இந்த பையன் நம்ம பொண்ணு மனசை எப்படி கெடுத்து வச்சிருக்கான்னு? ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன். சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. என்ன இதெல்லாம்? என் பொண்ணு எனக்கு நேராவே திருப்பி விடுறியா? என்ன ஓத்தாக்காரி, இதத்தான் சொல்லி உன்னை வளர்த்தனாலா என்ன? எப்படியாச்சும் இந்த வீட்டு பொண்ணை காதல் கருமுன்னு என்ன இளவியாச்சும் பண்ணி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆகிற வழிய பாருன்னு சொன்னாளா? அசிங்கமா இல்ல? அம்மா, போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சீ, வாய மூடு. இதுக்கப்புறம் என்ன ஒத்த சொத்தன்னு கூப்பிட்ட பொல்ல உடைச்சு யாருக்கு யாருடா அத்தை? ஏதோ போனா போதுன்னு உன்னையும் ஆத்தக்காரி இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்தா நீ உண்ட வீட்டுக்கே துரோகமா பண்ற துரோகம். அப்படி கேளு மீனாட்சி, எனக்கு அப்பவே தெரியும். எந்நேரமும் இந்த பையன் இந்த ரூம் பக்கத்துலயே தானே சுத்திட்டு இருப்பான். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்படி இவ்வளவு கேவலமா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யார் கண்டா? இப்பெல்லாம் தெரியுது. அம்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் என்னடி தேவையில்லாதது பேசிட்டேன்? ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். மாமா, நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு. பிரியா, அது நீ கிளம்பு மாமா. ஏய், நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் என் பொண்ணை பாக்குற வேலை, என் பொண்ணு கிட்ட பேசுற வேலை, இந்த ரூம் பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உன்னையும் ஓத்தக்காரியையும் இப்பவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புதான். சீ, வாய மூடு. ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன தொல்ல உடைச்சு. கார்த்திக் மாமா, நீ கிளம்பு. இவங்க இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். சும்மா இந்த காதல் கத்தரிக்கான இந்த பக்கம் வந்த தொலைச்சி. என்னடி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெத்த வாங்குற மரியாதை கூட இல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அப்படி என்னடி அவனுக்கு சப்போர்ட்?
இந்த பாரு, நீ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம். நானே ஏதாச்சும் நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒழுங்கா கழுத்த நீட்ட வழிய பாரு. அதுக்கப்புறமா இந்த காதல் கத்தரிக்கான்னு சுத்திட்டு இருந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா கார்த்திக் மாமாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாக்கலாண்டி, நான் உயிரோடு இருக்கிற வரை உனக்கும் அவனுக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன மீறி உனக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆகிற சந்தர்ப்பம் வந்தா கூட உன்னை கொன்னாலும் கொண்டு போடுவேனே தவிர அவனுக்குலாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேடி. அவன் என்னடி பண்ணிட்டு இருக்கான்? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? இப்ப என்ன உனக்கு? கார்த்திக் மாமா வேலைக்கு போவாததான் உனக்கு பிரச்சனையா? வேலை கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிரும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பியா? தொலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த புறம்போக்குக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. அம்மா, புறம்போக்கு அது இதுன்னு சொன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, இந்த கொடுமைலாம் எந்த வீட்டை நடக்குமோ தெரியல. இப்படி எவனோ ஒருத்தருக்காண்டி பெத்த அம்மாவை எப்படியெல்லாம் பேசுறா பாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, அவன்கிட்ட சொத்து இருக்கா, இல்ல வசதி இருக்கா, இல்ல ஒரு நல்ல வேலை தான் இருக்கா? ஒரு மண்ணு கிடையாது. அவன் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சொன்னாலும் உனக்கு என்ன அப்படியே புரிஞ்சு தள்ளிரும் பாரு. இந்த பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, நான் கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது கார்த்திக் மாமா கூட மட்டும்தான். சே பிரியா, நில்லடி, எங்கடி போற? பிரியா! ஆஹா, இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாச்சும் நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிடணும். மீனாட்சி, பாத்தீங்களா நீ எப்படி பேசிட்டு போறா? பாத்தீங்களா? போயும் போயும் அந்த போக்கத்தவனுக்காக என்கிட்டே சண்டைக்கு வரா. என்னையும் முறைச்சிட்டு இருக்கா. ச்சே, இவெல்லாம் என் வயிற்றுலதான் பிறந்தாளான்னு தெரியல. பார்க்க பார்க்க அப்படியே எரிச்சலா இருக்கு. போயும் போயும் இவனை போய் லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கா. ஐயோ, என்ன கண்டாவையெல்லாம் பார்க்க காத்துட்டு இருக்கானோ எனக்கே தெரியல. புரியுது மீனாட்சி, உன் ஆதங்கம் என்னன்னு எனக்கு புரியுது. எல்லாம் அந்த புறம்போக்கு நாயை சொல்லணும். எப்படி நம்ம பொண்ணு மனசை கெடுத்து வச்சிருக்கான் பாத்தியா? எனக்கு அப்பவே தெரியும் மீனாட்சி. இவன் எந்நேரமும் நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்துறதும், நம்ம பொண்ணுகிட்ட வழிய வந்து பேசுறதும், அடிக்கடி இந்த ரூம் பக்கம் வர்றதும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் இவன் தான் என்னதெல்லாமோ பேசி நம்ம பிரியா மனசை கெடுத்து வச்சிருக்கான், புறம்போக்கு பையன். ஆமா நீ, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் இந்த மாதிரி ஏதோ பேசி மயக்கி என் பொண்ணை ஏமாத்தி வச்சிருக்கான். எல்லாம் வாத்தாக்காரி பிளான் போட்டு கொடுத்துருப்பா. இந்த வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணா பாதி சொத்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கேயே டேரா போட்டுலன்னு வாத்தாக்காரி நல்லா பிளான் போட்டு கொடுத்துருப்பா. இது தெரியாம இந்த பிரியா என்னடானா கார்த்திக் மாமான்னு அவன் பின்னாடி எல்லாம் சுத்தி போயிட்டு இருக்கான். ஆமா மீனாட்சி, எல்லாம் அந்த காமாட்சியோட வேலையா தான் இருக்கும். அவ பையனுக்கு நல்லா சிண்டு முடிச்சு நல்லா ஏத்தி விட்டுருப்பா. கொஞ்சம் விட்டா ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்க்கனா கூட பார்த்து விட்டுருப்பா. யாருக்கு தெரியும்? நினைக்க வயிற்றுச்சலா இருக்க நீ. கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் பிரியாக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது. சீக்கிரமா மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா மீனாட்சி, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுதான். அண்ணி, அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமாக என் வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா தங்கச்சி பையன் தானே, பிரியாக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அவரே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஜாம்னு கல்யாணத்தையும் நடத்தி வச்சு சொல்லிடுவாரு. சரி மீனாட்சி, நீ சொல்றதும் கரெக்டு தான். சுந்தரனாக்கு தெரிஞ்சா உடனே தாம்னு கல்யாணத்தையும் நடத்திடுவாரு. ஆமா நீ, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ சொல்றது கரெக்டு தான் மீனாட்சி. ஆனால் நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு மாப்பிள்ளையை கொண்டு வந்து இறக்குனாலும் பிரியா வேண்டான்னு தான் சொல்லுவா. அந்த மாப்பிள்ளைக்கு மூஞ்சிக்கு நேராவே நான் இந்த கார்த்திகை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன மீனாட்சி பண்ணுறது? நம்ம குடும்பம் தான் அசிங்கப்பட்டு நிற்கும். ஆமாம், நீ இவ சொன்னாலும் சொல்லுவா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனாட்சி. அதுக்கு நம்ம பேசாமல் நம்ம சொந்தத்தில் ஏதாச்சும் தெரிஞ்ச மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச பையனாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தியா? நீங்க சொல்றது கரெக்டு தான் நீ. ஆனா நம்ம சொந்தத்துல எந்த பையனும் இருந்த மாதிரி இல்லையே. என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்டேன்? அதான் என் பையன் ரவி இருக்கிறான்ல, அவனுக்கும் பிரியானா ரொம்ப பிடிக்கும். பேசாம ரவிக்கும் பிரியாக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் மீனாட்சி. எப்படி இருந்தாலும் ரவி நம்ம வீட்டு பையன், அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. பிரியாவும் கார்த்தியும் லவ் பண்ணுறாங்கிறது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? இதே நம்ம வெளியே இருந்து மாப்பிள்ளை பார்த்து நம்ம குடும்பம் அசிங்கப்படுறதுக்கு பேசாம ரவியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பிரியா என்னதான் வேண்டாம்னு துடிச்சாலும் ரவி அதெல்லாம் கண்டுக்க போறதில்ல. பேசாம ரவிக்கும் பிரியாக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணி, அது எதுவும் சரி வராது அண்ணி.
என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? அதெல்லாம் சரி வரும். என் பொண்ணுங்க 2 பேரையும் தான் உன் வீட்டு மருமகளுக்கெல்லாம் ஆக்கணும்னு நினைச்சேன். அதுதான் நடக்காம போயிடுச்சு. சரி, என் பையனையாச்சும் இந்த வீட்டு மருமகனை ஆக்கிடுவோமே. எல்லாம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனாட்சி, எதுவாக இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு சொல்லு. பார்த்துக்கலாம். சரிங்க அண்ணி. எப்படியோ இவளை லைட்டாக குழப்பி விட்டாச்சு. இந்த கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் இவ சம்மதிக்கணும், சம்மதிக்க வைக்கணும். அமிர்தா, அமிர்தா, என் நிலைமைய பாத்தியாடி? பிரீத்தி, உன்னை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தாண்டி இருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே படித்து சொன்னேன், இதுவரை பண்ண தப்பெல்லாம் போதும், இதுக்கப்புறமா திருந்தி ஒழுங்காக வாழ்வோம், பேசாமல் வெளியே நம்ம ஹாஸ்டலில் தங்கி வாழ்ந்துடலான்னு சொன்னேன். நீ கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்டியா? இப்போ பாத்தியா எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு? என் வாழ்க்கையே போச்சு அமிர்தா, என் வாழ்க்கையே போச்சு. எப்படியாச்சும் என்ன வெளியே கொண்டு வர ட்ரை பண்ண அமிர்தா. ப்ளீஸ் அமிர்தா, கிருஷ்ணா, சக்தி, சூர்யா இவங்க கிட்டலாம் பேசி எப்படியாச்சும் என்ன வெளியே கொண்டு வாடி. என்ன பிரீத்தி பேசிட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு எனக்கே உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. சரி, அக்காவாச்சேன்னு தான் உன்னை ஒருட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அவங்கெல்லாம் உன் மேலே எவ்வளோ கோவமாக இருப்பாங்க. நீ என்ன சின்ன காரியமாக பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. எப்படிடி ஏன் பிரீத்தி இப்படிலாம் பண்ணுற? எப்படியும் தப்பு பண்ண நீ தான் தண்டனையாக அனுபவிச்சாகணும். கடவுளே, இந்த ஜெயிலையே என் வாழ்க்கை முழுசா போயிடும் போல. என்னால் முடியல அமிர்தா, என்னால் முடியல. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது பிரீத்தி, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. என் வாழ்க்கை எந்த அளவுக்கு நாசமாக்குற அவனுங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பிரீத்தி பேசிட்டு இருக்க? நீ பண்ண தப்புக்கு தான் நீ இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. இப்ப கூட நீ அவங்க மேல தான் கோவப்படுற. நீ பண்ண தப்ப நீ கடைசி வரை ரியலைஸ் பண்ணவே மாட்டல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்குன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணுமா? என் வாழ்க்கையே போச்சு. என்ன பிரீத்தி இவ்ளோ ஈஸியா சொல்ற? நீ பண்ணின காரியத்தால ரியா காபிக்கு ஏதாச்சும் ஆயிருந்தனா யாரடி பொறுப்பு? அதான் எதுவும் ஆகலல்ல, அப்புறமா எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? என் வாழ்க்கையே போச்சு தெரியுமா? நீ எல்லாம் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருப்பன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தானே யோசிக்கிற. ஏன் பிரீத்தி நீ இப்படி இருக்க? அமிர்தா, ப்ளீஸ் அமிர்தா, எப்படியாச்சும் என்ன வெளியே கொண்டு வந்துடுடி, என்னால இங்க இருக்க முடியலடி. பிரீத்தி, என்னாலையும் எதுவும் பண்ண முடியாதுடி, புரிஞ்சுக்க. மார்னிங் தான் அம்மா வந்து சொன்னாங்க, அதான் மனசு கேட்கலன்னு உன்னை பார்க்க வந்தேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். அமிர்தா, அமிர்தா, என்ன எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடுடி, என்னால இங்க இருக்க முடியல, ப்ளீஸ் அமிர்தா. சரி, நான் கிளம்புறேன். நகையும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை, பொண்ணு தந்தால் மட்டும் போதுமே. வேலை எதுவும் இல்லை, சொந்த வீடும் இல்லை, கடனை வாங்கி வாழ்க்கை ஓடுதே. வரதட்சணையாக ஒரு காசும் தர வேணாம், பொண்ண கட்டி தந்தால் அது போதுமே. வயதும் தான் கடந்தாச்சு, வழுக்கையும் விழுந்தாச்சு, கல்யாணம் தான் இன்னும் நடக்கலையே. சேர்ந்து படித்த பசங்க எல்லோரும் குழந்தையோடு நடக்க, அதை பார்த்தால் உள்ளுக்குள்ளே வலிக்கும். ஐயோ அடியே அட்மின், நான் இருக்க நிலைமை புரியாம நீ எனக்கு பாட்டா போட பாட்டு. என்ன தலை கோச்சுக்கிட்டியா? நான் வேணா உனக்கு வேற பாட்டு போடவா? பாட வேண்டாம், ஒரு மண்ண வேண்டாம், வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருமா. சரி சரி, கோவப்படாதீங்க தலை, நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அத்தை வேற பாத்துட்டாங்க, இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வர போதோ தெரியல. இப்பவே கை காலம் நடுங்குது. நான் ஒரு பைத்தியக்காரன், ரூம்குள்ள வந்த உடனே ரூமை லாக் பண்ணிருக்கணும். ஒப்பர் பண்ண விரிச்சு வச்சுட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா வேற இப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. எனக்கு தேவைதான். ஆமா, இவனுக்கு என்னாச்சு? பையன் ஃபீல் பண்றான் போலயே. காலையில நல்லா தானே இருந்தான், ஒருவேளை வேலை கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கானோ என்னன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். மச்சான், என்ன இவன் காது கேட்காத செவுட்டு பையமாய் நின்றுட்டு இருக்கான்? இவனை ஏன் எரும மாடே, வாடா வா. நீ கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறல்ல, என்ன எரும மாடுன்னு கூப்பிடுறல்ல. அடிங்க மோனே, நான் மச்சான் எவ்வளவு டீசெண்டா கூப்பிடுறேன், நீ அப்படியே பப்பர பேன் நின்னுட்டு நீ கூட என்ன மதிக்க மாட்டேங்கலன்னு இதுல கேள்வி வேற. ஆமா, என்னடா மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க?
எல்லாம் என் நேரம்டா மச்சான், எல்லாம் என் நேரம். என்ன மச்சான், ஒரு லெஃப்ட் சைடு கண்ணும் நல்லா வீங்குன்னு வீங்கின மாதிரி இருக்கு, அப்படியே ரத்த கட்டின மாதிரி இருக்கு. ஆ, அது உங்க அம்மா அரைஞ்சாரு அப்படித்தானே இருக்கும். என்னது, என்னடா சொன்ன? ஆ, அது ஒண்ணும் இல்லடா. இல்லையே, யாரோ நல்ல பலார்னு நல்லா அரைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. விரலோட தடம் அப்படியே கன்னத்துல பதிஞ்சிருக்கேடா. மச்சான், நான் ஏற்கனவே நொந்து இத்து போயிருக்கேன். நீ இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி இன்னும் எனக்கு கிண்டி விடாதடா. அப்படி என்னடா பிரச்சனை? கண்ணம் வேற பண்ணு மாதிரி வீங்க இருக்கு, மூஞ்சி வேற தொங்க போட்டுட்டு இருக்கு. என்ன நடந்தது? அதுவா, நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இவன்கிட்ட சொன்னா இந்த சைடு கண்ணத்துக்கு இவன் வீங்க வச்சுட்டு போயிடுவான். பேசாம மூடிக்கிட்டு இருப்போம். ஒப்ப மவனே, என்னடா வாயில வச்சு முடங்கிட்டே இருக்க, சொல்லி தொலையண்டா. அது ஒண்ணும் இல்ல மச்சான், வேலை கிடைக்கல பத்தியா, அதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் வேலை கிடைச்சே ஆகணும்டா. நானும் அதுக்கு தான்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க வேலை கிடைச்ச மாதிரியே இல்ல, ஒரு பையன் வேலை தர மாட்டேக்கான். காலம் முழுக்க இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் போல. இல்ல மச்சான், எப்படியாச்சும் வேலைக்கு போயே ஆகணும்டா. மொக்க வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு வேலை. இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே, என்னடா நடந்தது? அது, ஐயோ, இவன் சொல்லலனாலும் விட மாட்டான், எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். மச்சான், அது ஒண்ணும் இல்லடா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. என்னது, சண்டையா? ஆமா மச்சான், எங்க அம்மா கோவத்துல என்ன பலார்னு ரெண்டரை அரைஞ்சிட்டாங்கடா. அதான் கண்ணு நல்லா பண்ணு மாதிரி வீங்கி போய் கிடக்கு. வேலை கிடைக்கல பத்தியா, அந்த கோவத்துல எங்க அம்மா அப்படியே கொள்ளுன்னு கொன்னுட்டாங்க. ஏய், வேலை கிடைக்கலன்னு அடிச்சாங்களா? இது என்னடா புதுவிதமான உருட்டா இருக்கு? உருட்டும் இல்ல, ஒன்னும் இல்ல, உண்மையை தான்டா சொல்றேன். அச்சோ, உன் நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமா பாவமாவுல இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். உன் தொங்காச்சியை லவ் பண்ண பாவத்துக்கு உங்க அம்மா ரெண்டரை சும்மா பலார்னு அறையிறாங்க. இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா நீங்கெல்லாம் எந்த ஆங்கிள் அடிக்க போறீங்களோ எனக்கே தெரியல. முட்டா பையிலே, என்னடா வாயில வச்சு முணங்கிட்டு இருக்கா, ஒழுங்கா சொல்லி தொலை. அதான் மச்சான், எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைச்சாகணும். அதான் எனக்கு தெரிஞ்ச தெய்வம் தெரியாத தெய்வம்னு எல்லா தெய்வத்திட்டையும் வேண்டிட்டு இருக்கேன். என்னது, தெய்வத்திட்ட வேண்டிட்டு இருக்கியா? தெய்வத்திட்ட வேண்டனா கோயிலுக்கு போய் வேண்டணும், அது விட்டுட்டு விட்டத்தை பார்த்து வேண்டிட்டு இருக்க. அது நம்ம முன்னோர்கள் தானே நம்ம தெய்வம். எல்லாரும் வானத்துல இருப்பாங்க நினைச்சுதான் வேண்டிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு, இப்ப நான் வானத்தை பார்த்து வேணா என்ன, இல்ல கோயில பார்த்து வேணா என்ன? போயேன், நான் இங்க வெறுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பு ஏத்திட்டு சும்மா என்ன கடுப்பு ஏத்தாத பாத்துக்க. போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. உன் பொண்டாட்டி ஒண்ணு அப்பத்துல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கா, சவுண்ட் கேக்குது, போ. என்னது, என் பொண்டாட்டி கூப்பிடுறாளா? சரி இருமச்சா, நீ ஃபீல் பண்ணிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதானே, பொண்டாட்டினாதான் உடனே பறந்துருவியே. ஐ மச்சான், இன்னும் ஒரே ஒரு டேப்லெட் இருக்கு, பேசாம இன்னைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா லக்கு தானே, ஒரு ரெடியா பூந்து இன்னைக்கு விளையாடிடலாம். இன்னைக்கு கிச்சன் பக்கத்திலேயே டேரா போட்டு உட்காந்துற வேண்டியதுதான். இந்த பாலை இன்னைக்கு பிரியா குடிக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இன்னைக்கு அவன் ரூமுக்கு போனோம். நேற்று பண்ண தப்ப இன்னைக்கு பண்ணிடவே கூடாது. சரி, போற போக்குல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது மூலியமா எப்படியாச்சும் அந்த பிரியாவை அடைஞ்சிடலாம். மணி 10 ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எல்லாரும் பால் குடிச்சிருப்பாங்க. எப்பவும் அந்த பிரியா தான் கடைசியா பால் குடிப்பா. இந்நேரத்துக்கு போய் கலந்தா கரெக்டா இருக்கும். பிரியா, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. நீ கிடைக்கிற வர நானும் ஒவ்வொரு பிளானா போட்டுக்கிட்டே தாண்டி இருப்பேன். நல்ல வேலை யாரும் கிச்சன்ல இல்ல, இந்த சைடும் யாரும் இல்ல. இதான் கரெக்டான நேரம், பேசாம மாட்டையே கலந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு இப்படிதான் இந்த டேபிள்ல பால் இருந்தது. அந்த பாலை யார் தான் குடிச்சு தொலைஞ்சாங்களோ ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பால் பிரியாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கலந்து வச்சுட்டு ஒரு ஓரமா நின்று வெயிட் பண்ணுவோம், யார் குடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஐயோ, இவளா? இவ எப்படி இங்க வந்தா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கணும். நம்ம ஸ்டோரியில் அமிர்தா கேரக்டர் வராங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வில்லி மாதிரி காட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து திருந்தின மாதிரி காட்டிட்டேன். அமிர்தா கேரக்டருக்கு புதுசாக ஏதாச்சும் பேர் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமிர்தா கேரக்டருக்கு புதுசாக வந்து ஜோடி எடுத்துகிட்டு வரலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்றாப்புல நம்ம நெக்ஸ்ட்டு அமிர்தா கேரக்டருக்கு ஜோடி எடுத்துகிட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிக்கலாம். நீங்கள் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சுகந்த், ஹாய் சுதித், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.